ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாகீஸ்வரி திசதுமே வச்சசாம் சமிருத்திம். சிவா, ஒவ்வொரு மாதமும் நமது பாடசாலையில பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவ தருணாருண சபை, சிவ தருணாருண சபா அப்படின்னு ஒரு சபையை ஆரம்பிச்சு, அந்த சபையில நமது பாடசாலையில படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிவ கொழுந்துகளினுடைய பால பாஷணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சிவ கொழுந்துகளினுடைய அந்த பாஷணமானது ஒவ்வொரு பௌர்ணமியும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாஸ்துவமா இந்த சதஸ் வருகின்ற பௌர்ணமி அன்னைக்கு தான் நம்ம நடத்தணும். ஆனா பௌர்ணமி இன்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் விடுமுறை, கோடை விடுமுறை விடுறது நம்ம பாடசாலையில விட்டிருக்கிறதுனால எக்காரணத்தை கொண்டு இந்த சபை நின்ற தடைபற்ற கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் பௌர்ணமி அன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய அந்த சபையை இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சு பண்றோம். இந்த சபையோட ஒரு முக்கியமான லட்சியங்கள்ல நோக்கத்துல நிறைய நோக்கங்கள். அதுல முக்கியமான ஒரு நோக்கம் என்னன்னா, பசங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்களோ அதை பொது வெளியில எந்தவித தடங்களும் இல்லாம, எந்தவித ஒரு பயமும் இல்லாம, சபை கூச்சம், சபை நடுக்கம் இல்லாம அழகா அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு புரியும்படி நம்ம பேசுறதுக்கு கத்துக்கணும். அந்த ஆற்றலை, அந்த குணத்தை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதனுடைய முதன்மையான எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமியும் ஆரம்பிச்சா அப்புறம் பசங்களுடைய உற்சாகம், சின்ன பசங்கள்லாம் அதாவது சேர்ந்த பசங்கள்லாம் நாங்களும் பேசுறோம் அப்படின்னு சொன்னதுனால அடுத்து பௌர்ணமி அமாவாசைக்கு இந்த சபை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. அதனால ஒரு மாசத்துல ரெண்டு தடவை இந்த சபை நடக்கும். ஒண்ணு பௌர்ணமிக்கு நடக்கும், இன்னொன்னு அமாவாசைக்கு நடக்கும். பௌர்ணமியில அந்த சீனியர் பசங்கன்னு சொல்லக்கூடிய கரிஷ்ட சாத்திராகன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த முதன்மையான மாணவர்கள், அதாவது அந்த பெரிய பசங்கள்லாம் பேசுவாங்க. அடுத்து அமாவாசையில சின்ன பசங்கள்லாம் பேசுவாங்க. விஷயம் முக்கியம் இல்லை, ஆனா அந்த விஷயத்தை சொல்ற விதமும் அவன் அந்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு 2-3 அம்சங்கள் நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு சபைக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொரு சபையிலுமே ஒரு மாற்றங்கள் தெரியுது. நிறைய பேர் இதை ஆதரவு அளிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு பசங்களுடைய சில பேச்சுக்கள் பார்க்கும் பொழுது முன்னாடி பேசினதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் ஒரு தெளிவானது இருக்கு. அதனால அந்த மாதிரி இன்னும் அதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சபையை ஆரம்பிச்சு இதை டெலிகாஸ்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இதை பதிவும் பண்ணிட்டு இருக்கோம். இதை பதிவு பண்ணி இதை கரெக்டா எடிட் பண்ணி நம்ம அந்த குரூப்லையும் வாய்ஸ் ஆஃப் பாடசாலை அந்த குரூப்லையும் அதை போட்டுன்னு இருக்கோம் நாங்க. அதனால அதையும் நீங்க எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். ஆனா இதோட நோக்கம் என்னன்னா, பசங்களுடைய பேச்சு திறமை வெளியில வரணும். அவங்க எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அது எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் அதுல தயக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரே வழி பேச பேச சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரைய வரையத்தான் அந்த சித்திரம், அந்த படம் நம்ம கைக்கு வரும். பேச பேசத்தான் அந்த பேச்சாற்றல் வெளிப்படும். அப்ப நம்ம ஒவ்வொரு தடவையும் பேசும்போது நம்மள்ட்ட உள்ள மைனஸை நம்ம தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிடணும். அதனால அந்த மாணவர்களுடைய அந்த குணங்களை அந்த பேச்சாற்றல் குணங்க இன்னைக்கு எல்லா மாணவர்களிடையும் எல்லா குணங்களும் இருக்கு. இன்னைக்கு யார்கிட்டையும் ஒருத்தனை பார்த்து நம்ம பார்த்த மாத்திரத்துல நம்மளால எடப்பட முடியல. இந்த மாணவனை சில பேர் இவ்வளவு தேஜஸா இருக்கானே, இவன்ட்ட இவ்வளவு இருக்குமான்னு நம்ம நினைப்பட முடியல. இவன்ட்ட தேஜஸே இல்லையே, பாக்குறது சுமாரா இருக்கானே, இவன்ட்ட இந்த குணம் தான் இருக்குமான்னு அப்படியும் எடப்பட முடியல. இன்னைக்கு எல்லா குணங்களும் எல்லா மாணவர்கள்ட்டையும் ஒளிஞ்சு இருக்கு. ஆனா எந்த குணம் வெளியில வருதுன்னா, அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரியான நபர்கள் பக்கத்துல சேரும் பொழுதும், அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரியான வாதாவரணம் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் அமையும் பொழுதும் அந்த குணங்கள் அவன்கிட்ட இருந்து அதிகமா வெளிப்படுது. இப்ப இவன் ஒருத்தனுக்கு நல்ல பேச்சாற்றல் இருந்ததுன்னா, அவனை சுத்தியே ஊமையாவே இருந்தான்னா அவனோட பேச்சாற்றல் வெளியில வராது.
ஒருத்தனுக்கு நல்லா வரைகிற ஆற்றல் இருந்ததுன்னா அவனை பத்தி வரைகிற ஞானமே இல்லாத 10 பேர் இருந்தானா அவன் வரையறுங்கிற குணம் வெளியில வராது, உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா ஒருத்தனுக்கு பேச்சாற்றல் இருக்கு, ஆனா அவனை சுத்தி இருக்கிறவங்க ஒரு 10 பேரும் பயங்கரமா பேசக்கூடியவங்கன்னா இவனுடைய பேச்சாற்றல் அதிகப்படியா வெளியில வரும். அதனாலதான் பிராயேன அதம உத்தம மத்தியம குணஹா சம்சர்கதோ ஜாயதே அப்படின்னு பர்திருஹரி. பொதுவான நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் தீய குணங்கள் எல்லாமே நம்ம பழகுற இடத்த வச்சும் பழகுற நண்பர்களை வச்சும் தான் அது வெளியில வரும். அதனாலதான் விவேகானந்தர், நீ யார் என்று கூற வேண்டும் என்றால் உன் நண்பனை அழைத்து வா, நான் நீ யார் என்பதை பற்றி கூறுகிறேன். உன் நண்பனை கூட்டின் வா, அவனை வச்சுன்னு நீ யாரு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அப்படின்னார். ஏன்னா இது பர்திருஹரி சொன்னது. என்னது? சம்தப்தாயசி சம்ஸ்திதஸ்ய பயசா நாமாபி ந ஞாயத்தே. நல்ல பழுக்க காய்ச்சின கம்பி, அதுல மழையிலிருந்து வானத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் விழுது. விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு அந்த தண்ணி அழிஞ்சு போயிடும். சம்தப்த அயசி, அந்த நல்ல பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்புல ஒரு சொட்டு தண்ணி விழுந்ததுன்னா அது காணாமலே போயிடும். அதே ததேவ நளினி பத்திரஸ்திதம் முக்தா ஆகாரகதையா, அதே அந்த ஒரு சொட்டு மழை நீர் தாமரை இலை மேல விழுந்ததுன்னா கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அது பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு முத்து உருள்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணியில போய் விழுந்துடும், அந்த ஒரு சொட்டு நீர் தெரியாது. ஆனா அதே ஒரு மழை சொட்டு நீர் சுவாத்தியாம், சுவாதி நட்சத்திரத்துலதான் அந்த சிப்பி கடலுக்கு அடியில இருந்து வெளியில வரும்னு சொல்றா. ஆனா அது என்னன்னு தெரியல, ஆனா சொல்லியிருக்கு சுவாத்தியாம் ஸ்வாக சாகர சுக்தி மத்திய பதித்தம். சுவாதி நட்சத்திரத்துல அந்த சிப்பி அப்பதான் மேல கடலுக்கு அடியில இருக்கிற சிப்பி மேல வரும். மேல ஆண் அந்த சிப்பி ஆண் வாய திறந்துருக்கும். அப்ப அந்த சமயத்துல ஒரு சொட்டு தண்ணி அந்த சிற்பிக்குள்ள விழுந்ததுன்னா உடனே மூடின்றோம், உள்ள போயிடும். கால கடக்குல மாறி அந்த ஒரு சொட்டு தண்ணி எப்படியா மாறும்னா விலை மதிக்க முடியாத முத்தா மாறும். அப்ப ஒரே ஒரு சொட்டு தண்ணி தான் பழுத்த காய்ச்சின கம்பியில விழுந்ததுன்னா இருக்கிற இடமே தெரியாம போயிடும். தாமரை இலை மேல விழுந்ததுன்னா கொஞ்ச தூரம் தான் நன்னா இருக்கும், அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். ஆனா அதே சிற்பிக்குள்ள விழுந்ததுன்னா விலை மதிக்க முடியாத முத்தா மாறும். அப்ப நம்ம சேர்ற இடமும் விழுற இடமும் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லையா? அதனால நம்ம இந்த பசங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா பேச்சாற்றலை அதிகப்படுத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு இந்த சதசுல நன்னா பேசிட்டான்னா அவனை நாங்க என்கரேஜே பண்றது இல்ல. சரி பேசிட்டப்பா, இன்னும் நன்னா பேசணும் அதான் சொல்லுவோம். சூப்பரா பேசிட்டப்பா, இனிமே நீ சபையில பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு மாணவர் மனசளவுல தான் ஒரு ஆசிரியர் மாணவனை பத்தி மனசளவுல தான் சந்தோஷப்படணுமே தவிர அதை வெளியில காமிச்சுக்க கூடாது. ஆனா மனசளவுல சந்தோஷப்படணும், சார் இன்னைக்கு நம்ம மாணவன் சூப்பரா பேசலாம்டா அப்படின்னு. ஆனா அதை வெளியில காமிச்சுக்க கூடாது. ஏன் காமிச்சுட்டோம்னா ஒருவேளை அந்த மாணவன் தவறாக புரிந்து கொண்டால், எப்படி தவறானா நம்ம பேசுறது வாத்தியார ரசிச்சுட்டாருப்பா, இனிமே யார் ரசிச்சான்னு அப்படின்னு தவறா புரிஞ்சுட்டான்னா அன்னையில இருந்து அவனோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு ஆசிரியர் இடம் கொடுக்க கூடாது. அப்ப என்ன நல்லா பேசினாலும் நல்லா பேசினேன், இன்னும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். அப்ப ஆனா ஒரு மாணவன் எப்பவுமே மாணவனா இருக்கணும்னா தன்கிட்ட உள்ள குறைய தெரிஞ்சுக்க விரும்புற எண்ணம் உள்ளவனா இருக்கணும், தெரிஞ்சுண்டு திருத்திக்கிற எண்ணம் உள்ளவனா இருக்கணும். அப்படி இருந்தா அவன் மாணவன்கிற லட்சணத்தோட எப்பவுமே இருப்பான். தன்கிட்ட குறை இருக்கு, ஆனா திருத்திக்கிறதுக்கு விரும்பல, திருத்திக்கிறதுக்கு ஆள் இருக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு, இப்படி பேசாத அப்படி பண்ணுன்னு, ஆனா அதெல்லாம் முடியாது அப்படின்னா அவன் மாணவனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அதே மாதிரி தான் குறைய மத்தவன் சொல்றான், அதை அனலைசைஸ் பண்ணாமலே இருக்கான் அப்படின்னாலும் அவன் மாணவனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. தன்கிட்ட உள்ள குறைய பார்க்க தெரிஞ்சிருக்கணும், பார்த்துட்டு யாராவது சொன்னாங்கன்னா அதை திருத்திக்க தெரிஞ்சுக்கணும், திருத்திண்டு அந்த குறையிலிருந்து சீக்கிரம் விடுபடுறதுக்கு வெளியில வர்றது நம்ம இது பண்றதுக்கு இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான மாணவன். அந்த அப்பேற்பட்ட அந்த மாணவர்களுடைய அந்த திறனை வளர்க்கறதுக்கு
நிறைய எஃபர்ட் எடுத்துட்டு இருக்கோம். அதுல ஒரு விதமான ஒரு முயற்சி தான் வந்து இந்த சிவ தருணாருண சபை. சிவ தருணகா அப்படின்னா சிவன்னா அந்த சிவாச்சாரியர், தருணாகனா இளமைன்னு அர்த்தம், இளதுன்னு அர்த்தம். அருண சபை, அருணன்னா அந்த எப்படி அந்த சூரியனுக்கு முன்னாடி அருணத்தோட அந்த கிரணங்கள் இருக்குமோ அந்த மாதிரி இந்த குழந்தைகள் இருந்து இருக்கிறா, அவளுடைய பேச்செல்லாம் இருக்க போகுது. அந்த பேச்சை வந்து இந்த சபை வந்து ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் சிவ தருணாருண சபை அப்படின்னு. அதே மாதிரி இந்த சபை பொழுது நடக்க போறது. இந்த சபையில என்ன வழக்கமா வச்சுருக்கோம்னா, முதல்ல ஒரு 63 நாயன்மார்களை பத்தி வந்து பேசுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். நிறைய பேர் ஏதோ சிவாச்சாரியார்கள்னால மந்திரங்கள் மட்டும்தான் சொல்ல தெரியும், வேதங்கள் மட்டும்தான் சொல்ல தெரியும், அவளுக்கு வந்து நாயன்மார்களை பத்தியோ இல்ல தேவாரங்களோ அவளுக்கு அவ்வளவா ஒன்றும் தெரியாது அப்படின்னு எல்லாரும் சொல்லல. ஆனா சில பேருடைய கருத்து இருக்கு. ஆனா